பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாசன். ஆதமுடைய மைந்தர்களே, உங்களுக்கு நாம் ஆடைகளை இறக்கி வைத்தோம். யுவாரி சௌஹாத்திக்கும், உங்களுடைய மானங்களை மறைக்கக்கூடிய ஆடைகளை. ஒரீஷன், இன்னும் விலை உயர்ந்த அலங்காரத்துக்காக அணிவிக்கும் ஆடைகளையும் நாம் உங்களுக்கு இறக்கி வைத்தோம். ஆடை ரெண்டு வகை இருக்கு. சாதாரணமாக நம்முடைய மானங்களை மறைக்கக்கூடிய உள்ளாடைகள் இருக்கு, அதுவும் ஆடைகள் தான். அதற்கு மேல் அலங்காரத்துக்காக கோட்டு சூட்டு, தொப்பிக்கு மேல கிரீடங்கள் தலப்பா போறவங்க அலங்காரத்துக்காக வேண்டிய ஆடைகள் அணிகிறாங்க பாருங்க. இதுக்கெல்லாம் பேர் என்னங்க ரீஷ் அப்படின்னு பேர். இடம் போறாங்க மாகிட்டு ஜம்மலு பிஹி, எதை கொண்டு அலங்காரம் தேடிக்கொள்ளப்படுமோ மீனசியா. அசல்ல ரீஷ் என்ன அர்த்தம்? பறவைகளுடைய சிறகுகளுக்கு சொல்றது. பறவையுடைய ரெக்கை இல்லை பை, அந்த ரெக்கையும் உடலையும் சுற்றி மறைத்திருக்கக்கூடிய மென்மையான அந்த சிறகு இருக்கு பார்த்தீங்களா, சிறகு, அது சொல்றது. உடம்பு முழுசும் இருக்கும் பறவைக்கு. ஒரு கொக்கு எடுத்து சிறகெல்லாம் பிடிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, பார்க்க அழகா இருக்குமா? கொக்கு என்ன அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஒரு கொக்கை எடுத்து சிறகுலாம் ஒன்றா வெடுக்கு பிடிக்கிட்டீங்க. நமக்கு முடி இருக்கிற மாதிரி அது சிறகு எல்லாம் கொடுத்துருக்கலாம். ஒன்று ஒன்றா ஃபுல்லாக பிடிங்கிட்டீங்க, பார்க்க கொக்கு அழகா இருக்கும். அது கறி துண்டு மாதிரி ஆயிரும். அப்போ ஒரு அளவு கொடுக்கறது எதுதாங்க? அது ஒரு பிரம்மாண்டமான பறவையா காட்டுறதே இதுதான். அது ரெக்கையை விரிச்சு அப்படியே சிறகை விரித்து வானில் பறக்கும் போது என்ன அழகா தெரியுது. அதை பிடிங்கி ரெக்கையெல்லாம் சுத்தமா எல்லாத்தையும் பிடிங்கி எல்லாத்தையும் போட்டா அந்த ரெக்கை என்பதும் வெறும் ஒரு சதை துண்டு மாதிரி, உடலே ஒரு சதை துண்டு மாதிரி சின்னதா போயிடும். அப்ப இது அலங்காரம் தரக்கூடியது, அழகு மயில் இருக்கு, மயிலுடைய தோகைகள் தான் அதுக்கு அழகானது. எல்லாத்தையும் பிடிங்கி போட்டா அது ஒரு சதை துண்டு தான், ஒரு சின்ன கோழி மாதிரி அறிஞர் என்ன பை. அப்போ மனிதனுக்கு அழகு தரக்கூடிய ஆடைகளையும் அவன் மானத்தை மறைக்கிற ஆடைகளையும் நான் தான் இறக்கி வைத்தோம். வலிபாசு தக்குவா, தக்குவா என்னும் ஆடை ஜாலிக்க கைர், அதுதான் அவனுக்கு மேலானது. ஜாலிக்க மின் ஆயாத்தில்லாஹி, இவைகளெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சிகளில் அவன்தான் தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்பதற்கு அடையாளங்களில் உள்ளதா இருக்கும். லஅல்லஹும் யதக்கரூன், இதை அவள் யோசித்து பார்க்க வேண்டாமா இந்த கேட்கிறான். தம்பி, ஏன் அன்சல்னு நல்லா சொன்னான், நாம் இறக்கிறோம் என்று. பூமியிலிருந்து முளைய வைக்கிறான் அல்லா தஆலா ஆடைகளை. ட்ரெஸ் வந்து பூமியிலிருந்து முளையுது, பஞ்சு. அந்த பஞ்சு வந்து அதை நூலாக ஆக்கி, பருத்தி பஞ்சு நூலாக ஆக்கி அதிலிருந்தும் அந்த ஆடைகள் ஆயிரக்கணக்கான வகைகளாக தயார் பண்றாங்க. வேற எப்படி எடுக்கிறாங்க போய்? இப்போ பூமியிலிருந்து விளையக்கூடிய பஞ்சிலிருந்து வரக்கூடிய ஆடைகளையும் பார்க்குறோம். அப்புறம் பட்டு நூல் அங்கிருந்து வருது, பட்டு நூல். பட்டு பூச்சியுடைய வாய் எச்சி, அந்த எச்சியிலிருந்து அப்படியே கூடாக கட்டி அது முத்தி வெளியே வரக்கூடிய நேரத்தில் இந்த பட்டு பூச்சி அப்படியே கூண்டோட தூக்கி சுடுதண்ணில போட்டுருவாங்க. போட்டவுடனே எல்லா பூச்சியும் செத்து போயிடும். அந்த எடுத்து அது அப்படியே பஞ்சாக ஆக்குவாங்க. அப்படியே இழுத்து பஞ்சாக ஆக்கி அது நூலாக ஆக்கி பட்டு துணி பல பல பலான்னு இருக்கு பட்டு பார்க்கறதுக்கு. அப்புறம் வேற எப்படி எடுக்கிறாங்க? இப்ப தற்காலத்துல செயற்கை இலைகள் தான் அதிகமாயிருச்சு. பாலிஸ்டர், நைலான், நைலக்ஸ், இது மாதிரி உள்ளது ரொம்ப அதிகமாயிருச்சு. இதெல்லாம் எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா பிளாஸ்டிக் பொருள்கள் இருந்து, பிளாஸ்டிக்ல இருந்து. பெட்ரோல் போன்ற பொருள்கள் இருக்காங்கல்ல, க்ரூட் ஆயில் எடுக்கிறாங்க. பூமியிலிருந்து வெட்டப்படும் குரூட் ஆயில் இருந்து பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், தாறு, நாப்தலின், பெனாயில், இந்த மாதிரி பல விஷயம் தயார் பண்றாங்க. அதுல தான் இந்த பாலிஸ்டர், நைலான், நைலக்ஸுங்கிறாங்களே, இந்த மாதிரி உள்ள ஆடைகளும் அந்த குரூட் ஆயிலும் தயார் பண்றாங்க. இன்னும் பல வகையான செயற்கை இலைகள் துனியாவெல்லாம் வந்துருச்சு போய். செயற்கை இலைகளோடு, செயற்கை நூல்களோடு இயற்கை நூல்களையும் கலந்து தயார் பண்ணக்கூடிய 50-50 மெத்தேடுகளும் நிறைய வந்துருச்சு. இவை எல்லாம் ஆக பூமியிலிருந்து எடுக்கப்படுது. குரூட் ஆயிலும் பூமியிலிருந்து தான் வருது. அந்த பட்டுப்பூச்சியுடைய இலை, பட்டுப்பூச்சி இலையை உண்டு பட்டுப்பூச்சியாகி பட்டு அந்த புழுகாக ஆகி அது இலை மேலே கூடு கட்டுது, அதுவும் பூமியிலிருந்து தான். பருத்தி போன்றவைகளும் பூமியிலிருந்து தான். இவைகள்லாம் பூமியிலிருந்து தான் வருது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க? இன்னா அன்சல்னா அலைக்கும், உங்கள் மீது இறக்கி வைத்தோம் லிபாசன் ஆடைகளை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு கூறுகிறானே. அப்படின்னா
அங்கே இறக்கி வைத்தோம் என்பதை கொண்டு நோக்கம் அருள் புரிந்தோம். உங்களுக்காக இந்த ஆடைகளை அருளாக அனுப்பி வைத்தோம். அல்லது ஹலக்னாலக்கும் இவைகளை உங்களுக்காக நாம் படைத்தோம். அதான் அல்லாஹ் அன்சல்னா, என் புறத்திலிருந்து கொடுத்தோன்னு அர்த்தம். நான் எனது புறத்திலிருந்து உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன். அதுதான் அல்லாஹ் அன்சல்னா என்ற வார்த்தையில சொல்றான். எனவே உங்களுடைய உணவும் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட எல்லா நியமத்துகளும் வானத்தை வச்சிருக்கீங்க. நான் சொல்லலாம் எல்லா நியமத்தும் எங்க இருக்கு? அப்ப வானத்திலிருந்து அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா அதை மக்களுக்கு தேவையானதை தேவைப்படும் நேரத்தில் அனுப்பி வைக்கிறான். அது பூமிக்கு வருது. அங்கிருந்து எப்படி வருதுன்னு யாருக்கு தெரியும்? பூமியிலிருந்து இரும்பு வெட்டி எடுக்கிறான். எங்க இருந்து வந்துச்சு? அல்லாஹ் அன்சல்னால் அதீத, நாம் தான் இரும்பு இறக்கி வைத்தோம். அதுக்கு முன்னாடி போய் மண் நடந்திருக்கும். அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி வச்சிருக்கிறான். அவன் அருளால் அல்லாஹ் ஹலக்கு செஞ்சிருக்கான் பூமியில இந்த இரும்பை. அது மட்டுமல்ல, இந்த இரும்பு வானத்துல இறங்குச்சு. பாய் இது பஞ்சு துணி, இது வந்து பஞ்சு பருத்தியுடைய காய். இந்த காயை உடைச்சா பஞ்சு இருக்கும். இந்த பஞ்சை இந்த மாதிரி திரட்டினா நூலாக ஆயிரும். அந்த நூலை உணவு சேர்த்து தச்சா துணி ஆயிரும். இந்த இரும்பு யாருக்கு தெரிஞ்சு? எல்லாம் வானத்துல இறக்கி வச்சான். வழக்குகள் மூலமாக அந்த இல்மை அல்லாஹ் வானத்தில் இறக்கி வைத்தான். அதன் மூலமாக இந்த மனிதர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மற்ற மனிதர்கள் அனைவருமே பஞ்சை நூலாக்கி, நூலை துணியாக்கி, துணி சட்டையாக்குற முறையை கற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி இரும்பு பூமியில் இருக்குது. இரும்பு தனியா இரும்பு கிடைக்காது. பூமியில மண்ணோடு கல்லோடு சேர்ந்துதான் கிடக்கும். அதை எப்படி எடுத்து உருக்கி இரும்பை தனியாக ஆக்குறது, அந்த இரும்பை எப்படி நம்ம பயன்படுத்தி சக்கரமாக வீட்டு சாமான்களாக எப்படி தயார் பண்றது என்ற முறையே அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அந்த இரும்பு வானத்துல வந்த இரும்பு தான் அது. அதனால அல்லாஹ் அன்சல்னா அப்படின்னு சொல்றான். அதை வச்சுதான் இரும்பின் பயன்பாடுகளை கற்றுக்கொண்டார்கள். எனவே அன்சல்னா இருக்கும் அதீத, இரும்பை உங்களுக்கு நாம் இரும்பை இறக்கி வைத்தோம் என்று சொல்லி பொருத்தம். கொஞ்சம் பை அப்போ அன்சல்னா நாம் இறக்கி வைத்தோம் அலைக்கும் உங்களுக்கு லிபாசன் ஆடைகளை, யுவாரி சௌஹாத்திக்கும் உங்கள் மானங்களை மறைக்கக்கூடிய ஆடை, வரீஷன் இன்னும் நீங்க அழகு தரக்கூடிய ஆடைகள், இரண்டையும் உங்களுக்கு இறக்கி வைத்தோம். வலிபாசு தக்குவா, தக்குவா எனும் ஆடை, ذَلِكَ خَيْرٌ அதுதான் உங்களுக்கு மேலானது. لَعَلَّهُمْ يَذَّكَّرُونَ ذَلِكَ خَيْرٌ அதுதான் மேலானது. ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய அடையாளங்கள், ஆதாரங்கள் உள்ளதாக இருக்கும். لَعَلَّهُمْ يَذَّكَّرُونَ இதை கொண்டு அவர்கள் படிப்பினை பெறக்கூட வேண்டுமே. தக்வாவுடைய ஆடைன்னு அர்த்தம் என்ன பை? தக்வான அர்த்தம் என்ன பை? பயப்படுவதும் பேணுவதும், அல்லாஹ் பயப்படுவதும், அல்லாஹுக்கு பொருத்தமற்றவைகளை விட்டும் தன்னை பேணிக் கொள்வதும். इसी तरह अल्लाह के शिर्क करने से डरना और परहेज करना, अल्लाह को इணை வைப்பது பயப்படுவதும் அதை விட்டும் தவிர்த்து கொள்வதும். இதுக்கு பேர் தான் தக்வா அப்படிங்க. அல்லாஹுக்கு பிரியமானதை செய்வது, அவனுக்கு பிரியம் இல்லாத விட்டு விடுவது, அதுக்கு பேர் தான் தக்வாங்கிறது. அவாபின் நவாஹிக்கு பாபந்தி கர்னா, முஷ்டபாசை பச்சனா, தான் ஷரியத்துடைய தக்வாங்கிறது. அல்லாஹ் ஏவல்களை ஏற்று நடக்க வேண்டும், விலக்கல்களை விட்டு விலகி கொள்ள வேண்டும், சந்தேகமானவர்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு பேர் என்ன பாய்? தக்வா அப்படிங்கிறது. அல்லாஹ் தக்வா எது கூப்பிடுறான் பாருங்க, லிபாஸ் தக்வா, தக்வாவுடைய ஆடை, ذَلِكَ خَيْرٌ இது மிக மேலானதுன்னு சொல்றான். தக்வாவை அல்லாஹ் எது கூப்பிடுறான்? இந்த இடத்துல ஆடை கூப்பிட்டு சொல்றான். ஏன் பாய்? ஆடையுடைய பிரயோஜனம் என்ன? ஆடை என்ன செய்யுது? நம்முடைய மானங்களை மறைக்கிறது. யுவாரி சௌஹாத்திக்கும், அதே மாதிரி தக்வா நம்முடைய பாவங்களை மறைக்கிறது. நம்முடைய ஏற்படக்கூடிய ஆயிரக்கணக்கான பாவங்கள் இருக்குல்ல பாய், அதெல்லாம் தக்வாவின் காரணமாக அல்லாஹ்வின் தொழுகை பதிவு தொழுதுங்க. இது தக்வா உள்ளதுதான், அவாமின் நவாஹி தான் பதிவு தொழுதும். அந்த பாய் நைட்டு படுக்கும்போது பேசின கீபத்து, கால் தப்பா, அடுத்த தப்பா நினைச்சது, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். நம்மிடத்தில் நிகழ்ந்த எத்தனையோ பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இந்த தக்வா நமக்கு உதவுகிறது. ஆடை மானங்களை மறைப்பது போல தக்வா நம்முடைய பாவங்களை மறைக்கிறது. ஆடை அணியாம ஒருத்தன் வெளியே போனா என்ன பை ஆகும்? எல்லாரும் கல்லால் அடிப்பாங்கல்ல, கவட்டி வில்லு வச்சு அடிப்பான், சுண்டி வில்லு இருக்குல்ல அதை வச்சு அடிப்பான், கல்லால ஆடின்னு குறி பார்த்து அடிப்பான். ஆடை அணியாம வெளியே போய் பாருங்க இர்ஷாத் பாய், நீங்க ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டுக்காக வேண்டியாச்சும் ஆடை அணியாம போய் பாருங்க, என்ன செய்வாங்களாம்? கவட்டி வில்லு இல்ல, குருவி அடிக்கிற வில்லு,
அதை வாங்கி வச்சு அடிப்பானுங்க. விடுவானுங்களா? பசங்க பின்னாடியே துரத்துவானுங்க. அப்போ ஏன் உன்னுடைய மானம் பறிபோகிறது. அதே மாதிரி தக்குவா இல்லை, மானம் பறி போயிடும், ஊரே காரி தூப்புற மாதிரி ஆயிடும். நல்லடியார்கள் உன்னை பழிப்பார்கள். எப்படி ஆடையற்றவனை ஊர் மக்கள் பழிப்பார்களோ அது மாதிரி தக்குவா இல்லாதவர்களை நல்லடியார்களுடைய லானத்துக்கு பழிப்புக்கு ஆளாவான். அல்லாஹ்வுடைய லானத்து, நபிமாருடைய லானத்து, நல்லடியாருடைய லானத்து அவன் மீது உண்டாகும் எவன் தக்குவா என்று நடந்து கொள்கிறானோ. ஆடையில் எல்லாம் 2 வரைக்கும் ஆடை சொன்ன ஒன்று மானத்தை மறைக்கக்கூடிய ஒரு அழகு தரக்கூடியது. அதே மாதிரி தக்குவா இருக்குது ஒன்று, மிக மிக அவசியமான தக்குவா, அது உன்னுடைய மானத்தை மறைக்கக்கூடியது மாதிரி. இன்னொன்று இன்னும் அழகு தரக்கூடிய தக்குவா. இப்போ பரல் தொழுத அதுவும் தக்குவா தான். சுண்ணத்துக்கெல்லாம் தொழுத மேலும் அழகுபடுத்தக்கூடியது, இன்னும் அல்ல அந்தஸ்து மேலே கூட்டம். பரத ஆடைகளை பரதான ஆடை நப்பிலான ஆடை இருக்குல்லவை. இப்போ வேஷ்டி கட்டுற பரதான ஆடை நவை, அதுக்கு மேலே தொப்பி போடுற, தலபா கட்டுற, ஜுப்பா மாட்டுற, இதெல்லாம் நப்பிலான ஆடை. அதே மாதிரி பரதான தொழுகை தக்குவாவும் இருக்குது, மேல் மிச்சமான நப்பிலான தக்குவாவும் இருக்கு. இதுதான் தக்குவாவுக்கு அல்ல ஆடை எவ்வளோ அழகாக ஒப்பிட்டு இருக்கோம் பாருங்க, எப்படி அற்புதமான ஒப்பீடு. தக்குவா வந்து ஒரு ஆடை. வேற சொல்லு, மறுபடியும் உதாரணம் ஒப்பிட்டு காட்டுங்க நீங்களே. வேற எந்த வகையில் ஒப்பிடுற தக்குவா ஆடைக்கு தலையாட்டுனா சொல்லுங்க பை. ஆடைக்கு தக்குவா எல்லாம் ஒப்பிட்டா பாருங்க, வேற எந்த வகையில் அதை ஒப்பிடலாம்? தக்குவாவை அல்லாஹ் தஆலா ஆடைக்கு ஒப்பிட்டான். ஏன் ஆடைக்கு ஒப்பிட்டான்? ஆடையில் இருக்க தன்மன் தக்குவால என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வரேன் நான் ஒண்ணுன்னா. நான் வேற சொல்லுங்கன்ற இவருங்க ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்றான். இப்ப மக்கள்கிட்ட மரியாதை எதை வைத்து? இப்ப அல்லாட்ட மரியாதை எதை வச்சுங்க? தக்குவா. மக்கள்கிட்ட மரியாதை எதை வைத்து? ஆடையை வைத்து. ஒரு பெரிய விருந்துக்கு வந்து நீ பரதேசி மாதிரி பிச்சைக்காரன் கஷ்டப்பட்டு உள்ள விடுவானா? இதே நல்ல உயர்தரமான ஆடைகள் அணிஞ்சிட்டு போனா வாங்க 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 அப்படின்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பன்னீர் தெளித்து வரவேற்று பூச்செண்டு கொடுத்து உன் முகமலர்ச்சியோடு கூப்பிட்டு போய் உள்ள உட்கார வச்சு பிரியாணி கொடுக்குறான். அதே மாதிரி தக்குவாவுடனே அல்லாட்ட போன அல்லாவிட வரவேற்பு கூட்டிட்டு போய் சொர்க்கத்தில் உட்கார வைப்போம் இல்லையா? துரத்தி அடிச்சிருவாங்க துனியாவிலேயே. ஒரு முசாபர் மாதிரி ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒருத்தன் போய் உட்காரான், ஒரு கோடீஸ்வரனாவே இருக்குதான். ஆனா முசாபர் ட்ரெஸ் கடன் வாங்கி போட்டு கிட்ட வந்தாலே நாத்தடிக்குது. அந்த ட்ரெஸ்ஸோட உள்ள போனான் மதிப்பாங்களா யாராவது? பஸ்ஸில் ஏறி உட்காடுறீங்க பை, ஒரு சீட்ல இடம் காலியா இருந்துன்னு பார்த்தா அங்க ஒரு முசாபர் உட்காந்துருக்குறான், பிச்சைக்கார பைய. உடம்பு மேல இருந்து தலையெல்லாம் கட்டி பிடிச்சி போய் சேர்ந்து செவப்பாயி கட்டி பிடிச்சி போய் தொங்குது. பல்லுலாம் விலைக்கியே 1.5 மாசம் 2 மாசம் இருக்கும் போல தெரியுது. ஒரு பக்கம் மூக்கு ஒழுகிட்டு அப்படியே ஆடைகள்லாம் கசம் பிடிச்சி போய் நாற்று அடிச்சு அப்படியே மண்ணில் புரண்டு வேற வந்திருக்கிறான். இதே வெத்தலை திண்டு ஒழுக விட்டுது, ஆடையெல்லாம் அப்படி அப்படி கிடக்குது. அவங்ககிட்ட போய் உட்காருவியா? ஃப்ரீயா டிக்கெட் தரேன் உட்காரு, அவனுக்கு டிக்கெட் நான் எடுத்துக்கிறேன் உட்காருவோம் யாராவது போய். ஏன் ஐயா ஆனங்கட்டம் ஒருத்தன் அப்படியே குளிச்சுட்டு பல 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 பலான்னு ட்ரெஸ் வெளியேன்னு போட்டு அக்கறை போட்டு கிட்டப்பெல்லாம் மணக்குது, அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கும். ஏன் போய் அப்ப ஆடை எங்க வந்து அழகா இருக்கோ அங்க நம்ம கிட்ட போற நமக்கு ஆசை இருக்குல்ல. அதே மாதிரி நீ தக்குவாவுடையவனாக இருந்தால் உன் கிட்ட வர்றதுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் மலக்குகளும் ஆசைப்படுறாங்க. ஆனா ஜலீசும் சக்கரை நீ திக்ர் கூட போய் நான் உட்காந்துக்கிறேங்க. தக்குவாவுடையவர்கிட்ட நான் இருக்கிறேங்கிறான். மஅல் முத்தகீன் மஅல் முஹ்சினீன் நான் இருக்கிறேங்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்ப யார் தக்குவா இல்லையோ, பாவிகளா இருக்கிறாங்களோ, அல்லாஹ்விட்ட அச்சம் இன்றி நடந்து கொள்கிறார்களோ அவங்களோட நான் இருக்கிறது இல்லை. அல்லாஹ்வும் இல்லை, ரசூலும் இல்லை, மலக்குகளும் அவங்க கூட இருக்க மாட்டான். அப்ப ஆடைக்கு அல்லாஹ் தக்குவா ஒப்பிட்டு இருக்கான் பாருங்க. வேற சொல்லு, ஆடை நம்ம எதை விட்டு பாதுகாக்கிறது? வேற என்ன ஆடையுடைய பிரயோஜனம்? வெயிலை விட்டு நம்மளை பாதுகாக்குது. அதே மாதிரி குளிரை விட்டு நம்மளை பாதுகாக்குது. ஆடை அணிஞ்சுக்கிட்டோம், வெயில் படாத நம்ம மேல. குளிரை விட்டு நம்ம இறுக்கி பொத்திக்கிறான், ஷால் போட்டு பொத்திக்கிறான்ல, அதை விட்டு நம்மளை குளிரை விட்டும் பாதுகாக்குது, வெயிலை விட்டும். அதே மாதிரி தக்குவா அல்லாஹ்வுடைய அச்சம் ஒன்றும் இருந்தால் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்களை விட்டு உன்னை அதை பாதுகாக்கும்.
அல்லாஹ்வின் அச்சத்தினால பாவங்களை விட்டு மனுஷன் விளைவிக்கிறான் தக்வாவினால. ஜி எல்லாரும் போறாங்க, பொம்பளை வர்ற 4 பேர் பார்க்கறான், ஒருத்தர் நகையை கீழே கொடுக்குறான். காரணம் தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சம் அவனை பாவங்களை விட்டும் பாதுகாக்கிறது. எப்படி ஒருத்தர் 5 பேர் வெளியே போறாங்க, ஒருத்தனுக்கு கொலை இருந்துச்சு, அவனை வெயில் தாக்காது, மற்றவங்க வெயில் தாக்குது. அதே மாதிரியே உலகத்துல எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் தக்வாவுடையவர்களை தாக்காது, அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து விடுவான். தக்வா இல்லாதவர்களை தான் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியுதா இல்லையா? நமக்கு தக்வா ஆடைகள்லாம் ஒப்பிட்டது கொண்டு வேற என்ன தெரியுது சொல்லு, சொல்லுங்க பை, யோசிச்சு சொல்லுங்க. ஆடைக்கு ஒப்பிடுது எப்படின்னு சொல்லுங்க பையனா. பாருங்க, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஆடை இருக்கு இல்லையா? கைக்கு கிளவுஸ் போட்டுக்கிறான், உடம்புக்கு சட்டை, தலைக்கு தொப்பி, காலுக்கு ஷூ ஷாக்ஸ் போட்டுக்கிறான், இடுப்புக்கு கைலி எட்டி ஃபேண்ட் போட்டுக்கிறான். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வகை ஆடை இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் தக்குவா இருக்கு. கண்ணுக்கு தக்குவா அல்லாஹ் ஹராமாக்குனதை பார்க்காத, காதுக்கு தக்குவா அல்லாஹ் ஹராமாக்குனதை கேட்காத, வாய்க்கு தக்குவா அல்லாஹ் ஹராமாக்குனதை பேசாதே, கைக்கு தக்குவா அல்லாஹ் ஹராமான காரியங்களை செய்யாதே, ஹராமாக்கிய காரியங்களை, காதுக்கு தக்குவா அல்லாஹ் ஹராமாக்கிய இடங்களை நோக்கி நடவாது செல்லாது. ஒவ்வொரு உறுப்புக்கும் தக்குவா இருக்குது. எப்படி ஒவ்வொரு உடைக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆடை இருக்கோ, ஒரு உறுப்புக்கும் தக்குவா இருக்கு அப்படின்னு தெரியுது. வேற வகையில் ஒப்பிட்டு காட்டுங்க, தக்குவாவை ஆடையோடு ஒப்பிட்டு காட்டுங்க. வலிபாசு தக்குவா, தக்குவா எனும் ஆடை, தக்குவா எனும் ஆடைக்கு ஒப்பிடுறாங்க அல்லாஹ் தஆலா. யோசிச்சு பார்த்தா வந்துகிட்டே தான் இருக்கும். அல்லாஹ்வோட ஒப்பீடு கியாமத் வரைக்கும் அது உண்மையானது. எவ்வளவு அற்புதமான ஒப்பீடு. இங்க பாருங்க, ஒரு மனிதன் நல்ல நிலையில் இருக்கும்போது வெளியே போறான், எப்படி போறான்? முழுமையான ஆடை அணிந்து கொண்டு தான் போறான். முழுமையான ஆடை அணிஞ்சு கொண்டு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. எப்படி போறீங்க? எப்படி? பனியன் போட்டு, சட்டையை போட்டு, கோட்டு போட்டு, இல்லை ஷேர்வான் ஏதாவது மாட்டி, தொப்பியை போட்டு, தலப்பா கட்டி, என்னென்ன ஆடைகள் அணியணுமோ உயர்தரமான ஆடைகள் அணிஞ்சு கொண்டு அத்தரெல்லாம் பூசிக்கிட்டு கம்மன்னு அப்படியே போறாரு, கல்யாணத்துக்கு போறாரு. அது மாப்பிள்ளையா சொல்லவே தேவையில்லை. அதுக்கு மேல ஒரு 2 ட்ரெஸ்ஸை மாட்டி, தூக்க முடியாம தூக்கிட்டு வேற, அதுக்கு மேல ஒரு மாலையை வேற மாட்டி, கையில ஒரு செண்டு பிடிச்சிக்கிட்டு அப்படியே போறாரு. மாப்பிள்ளைய கூட்டி போறாங்கல்ல, ஆடைக்கு மேல ஆடைகளை அணிந்து. சரி, ஒரு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போற எப்படி போறாருங்க? இதே மாதிரி எல்லா ஆடைகளையும் அணிந்து கோட்டு சூட்டு போட்டு கையில மாலையை போட்டு ஆஸ்பத்திரிக்கு நீங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம். அப்படியா? உடம்பு சரியில்லாம முதுகுல புண்ணு பிடித்து கட்டி என்ன செய்யறாங்க? எல்லாத்தையுமே கழட்டி விட்டு சட்டையை கூட போடாம மேல துண்டை மட்டும் முழுத பொத்தி டாக்டர் கூட்டு போய், டாக்டர் இந்த மாதிரி கட்டி சார், டாக்டர் சட்டையை கூட மாட்ட முடியல டாக்டர், இதுக்குள்ள மட்டும் கையில கட்டி மேல மெல்லிய துண்டை போட்டு வந்துடுறாங்க இல்லையா? அப்ப நல்லா இருக்கும் போது எல்லா வித ஆடைகளையும் அணிகிறாங்க. உடல் நலம் சரியில்லாத போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடைகளை குறைச்சிக்கிறாங்கல்ல ஆடைகளை. அதே மாதிரி தக்குவா இருக்குது. உடல் நலம் ஆரோக்கியமா இருக்கும்போது முழுமையா தக்குவா செய். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி, எப்படி அல்லாஹ் தக்குவா செய்யணுமோ முழுமையா தக்குவா செய், நின்று தொழுகணும். உடல்நலம் சரியில்லை, இத்தக்குல்லாஹ மஸ்ததது, எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தக்குவா செய்யும். நின்று தொழ முடியும், நின்று தொழுகணும். உடம்பு சரியில்லை உட்காந்து தொழுலாம், அல்லாஹ் தக்குவாவையும் குறைச்சிக்கிட்டான் பாருங்க. அதுவும் முடியல, படுத்திட்டாவது தொழுகு, அந்த அளவு தக்குவா செய், அல்லாஹ் வாஞ்சிக்கும். எனவே பள்ளிவாசலுக்கு போய் தொழுகு, இல்லை மஸ்ஜிது வெறும் மழையா இருக்கு அல்லது உனக்கு உடம்பு சரியில்லை வீட்டு தொழுகு. தண்ணியில ஒழுவு செய்யணும், உயர்தரமான தக்குவா. சரி முடியல உடம்பு சரியில்லை, டைம் செஞ்சுக்கோ, போ விடு. எப்படி அல்லாஹ் கருணை காமிச்சிருக்கான் பாருங்க. தக்குவாவிலையும் நமக்கு சலுகை காட்டுறான் அல்லாஹ் தஆலா. இது அல்லாஹ்வை அஞ்சும் விஷயத்திலையும், அல்லாஹ்வுடைய அகாமத்துகள் ஏவல் விளக்கல் ஏற்று நடக்கும் விஷயத்திலையும் நமக்கு சலுகை காட்டுறோம். ஊர்ல இருக்கிற 4 ரக்காத் தொழுகு, சஃபர்ல போயிட்டியா சிரமமா பிரயாணம் கஷ்டமா இருக்க 2 ரக்காத் தொழுகு போ.
2 ரக்காத்து நான் மன்னிச்சிடறேன், 4 ரக்காத்து ஆக்கிடுறேன். ஊர்ல இருக்கிற ஜும்மா தொழுகு, சஃபர்ல போனியா துஹரா 4 ரக்காத்து தொழுதுக்கோ போ. ஊர்ல இருக்கிறியா இன்னும் போய் வெளியே போனியா நோம்பு விட்டு கூட பின்ன கலா வச்சுக்கோ, தப்பு ஒண்ணு. 5 தொழுகு பொம்பளைங்க ஹைது நீ பார்த்தா தொழுகை தேவையில்லை, விடு, நோம்பு கலா வச்சுக்கோ, தொழுகை வேணாம் விட்டுரு. என்ன பை எப்படியா இல்ல நம்ம சொல்ல கேட்டுறோம் பாருங்க. அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் பெரும் கருணையால் நமக்கு அப்பப்போ சொல்ல கொடுக்குறானா இல்லையா? வலிபாசு தக்வா, தக்வா எனும் ஆடை, ذَلِكَ خَيْرٌ لَكُمْ, இதுதான் உங்களுக்கு மேலானது. ஏன் ذَلِكَ خَيْرٌ لَكُمْ என்ன சொன்னா? ذَلِكَ خَيْرٌ இதுதான் உங்களுக்கு மேலானது ஏன் சொன்னா அப்படின்னா, மனுஷன் என்ன விளங்கிட்டான், இந்த மாதிரி நம்ம உயர்தரமான ஆடை உலகத்தில் அணிஞ்சா பெருமை, காசு சேத்தனா பெருமைங்கிறான். இல்லை, தக்வாவை கொண்டுதான் உனக்கு பெருமை. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், தக்வாவுடையவனுக்கு தான் அல்லாஹ் இடத்துல கண்ணியம் மரியாதை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ذَلِكَ خَيْرٌ ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ, இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் அத்தாட்சிகளில் உள்ளதா இருக்கும். என்ன அத்தாட்சிங்க? அவன் ஒருவன் தான் தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்பதற்குரிய அடையாளம் எதுங்க? இந்த ஆடைகளே அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தது. என்ன விதமான டிசைன் ஆடைகள். சரிங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல உலக மக்கள் தொகை ரொம்ப கம்மி, எல்லாம் சேர்த்தியே 10 கோடி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சஹாபாக்கள் காலத்துல மொத்த துனியா எல்லாம் சேர்த்தியே எல்லாரும் 10 கோடி 20 கோடி இருந்திருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். இன்னைக்கு 700 கோடி மொத்த மக்கள் தொகை. அது இந்தியாவில் மட்டும் 7ல் ஒருத்தர் இருக்கிறான், துனியாவில் 120 கோடி பேர் இருக்கிறான் இந்தியாவில் மட்டும். என்ன பை 700 கோடியில 6ல் 1 இந்தியாவில் இருக்கு. இப்போ உலகில் உள்ள மொத்த மக்கள் 6ல் ஒருத்தர் யாருங்க? இந்தியாக்காரர். மீதி 5 பங்கு தான் மொத்த துனியாவுக்கு பங்கு வச்சா. இந்தியாக்காரனும் சைனாக்காரனும் சேர்ந்தாலும் துனியாவில் பாதி வந்துடுவான் போல் தெரியுது. அந்த பேர் அவ்வளோ இருக்கிறான். குறைஞ்சது 3ல் 1 இருக்கான், மற்றவனா மிச்சம். அங்க ஒரு 120, இங்க 120, 250 கோடி வந்துருச்சியா. மீதிதான் மற்ற ஆட்கள் எல்லாமே. இவ்வளவு கோடி பேரு. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இத்தனை லட்சம் பேருக்கு ட்ரெஸ் போடாம இருக்கிறாங்களா பை? மொத்த துனியாவில் 700 கோடி பேர், ட்ரெஸ் எவ்வளவு இருக்கு பை? சொல்லுங்க பை. மக்கள் தொகை 700 கோடி, ட்ரெஸ் எவ்வளவு இருக்கு? 7000 கோடி இருக்கு. நீங்க வேற ஏன் ஒவ்வொருத்தையும் 7 இருக்கு. எத்தனை கைலி இருக்கு பை உங்கள்கிட்ட? 6 கைலி. எப்பாடி உங்கள்கிட்ட 5 கைலி, 4, 6 கைலி. எம்மாடி 5 கைலி. ஜுப்பா 4, 5, 4, 6, 4 சட்டை, அதுக்கு மேல பனின்னு 4. ஒவ்வொருத்தரையும் குறைஞ்சது 4ங்கிறாங்க, மீறினா 5, 6, 10ங்கிறாங்க. பொம்பளைங்கள்ட்ட பேர் சேலை அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க, சேலைக்கும் தனி பீரோ வாங்கி வச்சிருக்காங்க. இது இல்லாம அதுக்கு மேல சூட் கேஸ்ல வேற ஒரு 150 சேலை வச்சிருக்காங்க தனியா. இங்க வச்சிருக்கா 150 சேலை, 300 சேலை வச்சிருக்கா ஒவ்வொருத்தையும். எப்பாடி ஏவை ஒவ்வொருத்தரும் அவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கிறாங்க. சரிங்க பை. இது இல்லாம ஜவுளி கடையில வாங்காத கைலிக்கு சட்டை, ஐயோ அப்பா அது கணக்கே இல்லாம இருக்கு. ஒரு ஊர்ல 10 ஜவுளி கடைனா ஜவுளி கடை கடல்ல போட்டிருக்கான். கடையை அடிச்சு விட்டு பக்கத்துல இது வந்து ஜவுளி கடை இல்ல, ஜவுளி கடல். துனியாவுக்கு துனியா மக்கள் எல்லாருக்குமே ட்ரெஸ் கொடுக்கலாம், அவ்வளவு ஜவுளி கடையில கடை துணி இருக்கு. வச்சுக்கான இல்லையா பை? 10ல இருக்கு எங்கேயாச்சும் இங்க துணி கிடைக்கலீங்க வா, எல்லா கடையிலையும் துணி ஸ்டாக் தீர்ந்து போச்சா போயிடுது. சட்டை போது துணி கிடைக்கும், எங்கேயோ எல்லாம் எதிரி ஆக்கணும்னா இல்லவே இல்லை. எவ்வளவு வேணும் பை? கூட எடுத்துங்க பை, இன்னொன்று எடுத்துங்க பை. சரி கையிலேயே கிடைக்க முடியும், எல்லா கையிலும் தீர்ந்து போச்சு. துணியாவில் இப்ப கையிலேயே இல்லை. இங்கே கேள்விப்பட்டிருங்க இது வரைக்கும்? இல்லவே இல்லை. கடையில் 2 கேள்வி கேட்டால் 4 கேள்வி எடுத்துக்க பை. ஏன் பை? கிடைக்குமே எடுத்துங்க பை சீப்பா அப்படிங்கிறான். அவர் வந்து அல்லாஹ் தஆலா அவ்வளவு கொட்டி வச்சிருக்கிறான். இத்தனை பேருக்கு அல்லாஹ் கொடுக்குறானே, அல்லாஹ் அக்பர் கபீரா. 700 கோடி பேருக்கு அல்லாஹ் கொடுக்குறான். என்ன அல்லாஹ் தஆலோட அற்புதம் இல்லை இது? தேவை புரிச்சிட பொறுப்பு அல்லாஹ் ஏற்றுக்கிட்டனால இவ்வளவு பேருக்கு ரிஸ்க் தரான், இவ்வளவு பேருக்கு ஆடைகளை கொடுத்துட்டு இருக்கான் அல்லாஹ். பஞ்சம் வஞ்சம் எனக்கா துணி பஞ்சம்,
துணி பத்தலைன்னு வந்துச்சா எங்கேயாச்சும்? இல்லவே. துணி கேட்கலாம், அதற்கு உங்க நாடு கொஞ்சம் செழிப்பான நாடு, அதனால இங்க துணி சோமாலியா, எத்தியோப்பியா, உமா வளமம் வலா கிண்ணல்லா வலா கிண்ணன்னாச அன்புசவம் மகிழ்வு உமா வளமஹமுல்லா, அல்லாஹ் யாருக்கும் அநீதி செய்வதில்லை, அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார். சோமாலியா, எத்தியோப்பியா, இங்கெல்லாம் ஏழை நாடுகள் அப்படி ரொம்ப வறுமையில வர்றாங்க. உடுத்த கூட துணி இல்லை அப்படின்னு சொன்னா, உண்ண உணவில்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அங்க நல்லாதான் அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் தங்களுக்குள் பல பிரிவினராக பிரிந்து ஒருவரும் சுட்டுக் கொள்கிறான். ஒருத்தன் விவசாயம் பண்ணானா பாதியில அர்த்தம் அதோட செஞ்சுட்டு இவனை சுட்டு தட்டு போயிடுறான். ஆனா இவன் விவசாயம் பண்றதே இல்லை. அல்லாஹ் நல்ல நாடுகள் தான், விவசாயம் பண்ணா குளிக்கக்கூடிய நாடுகள். அது விவசாயம் பண்ண விடுறதில்லை, ஆடை நெய்ய விடுறதில்லை. அந்த மாதிரி ஒருத்தன் அங்க ஒரு போட்டி பொறாமைகள், அரசியல் சண்டைகள், சரியெழுத சண்டைக்காரங்க மாதிரி குழுவா பிரிச்சு சண்டை போட்டு நாட்டையே குடிச்சலாக்கிட்டானுங்க. இப்ப எல்லாம் அவங்களா கெடுத்துட்டானுங்க. சரி, ஐநா சபையில இங்கிருந்து உதவித்தொகை அனுப்புறதுக்காக வேண்டி சரி மக்கள்லாம் பசியில வாடுறாங்க. அந்த போட்டோலாம் பார்த்தா பாவமா இருக்கு, எலும்பும் தோறுமா தான் இருக்காங்க மக்கள். சரின்ட்டு இங்கிருந்து ஃபிளைட்ல கப்பல் எல்லாம் அனுப்பிச்சு லாரியில கொண்டு போய் பங்கு வைக்கலாம். அப்படி ஐநா சபை ஊழியர் உள்ள போனா ஒரு 10 பேர் கொண்ட மிஷின் கண்ணோட உள்ள வர்றான். ஐநா சபை ஊழியர் எல்லாம் கட்டி போட்டு அந்த மூட்டைலாம் தூக்கிட்டு அவன் ஓடிடுறான். உணவுக்கு அலையிறானுங்கலாம், உணவு பஞ்சத்தினால. உணவு பஞ்சம் கிடைக்காம போச்சு. காரணம் இவங்க விவசாயம் பண்ணாதனால தான். வெளியிருந்து இறக்குமதி பண்ணவும் விடுறதில்லை. இறங்கினது அவங்களா சுட்டு கொண்டு இவன் கொண்டு போயிட்டாங்கன்னா இவன் கொண்டு போய் தனக்கு ஸ்டாக் வச்சுக்கிறாங்க, கொண்டு போய் மக்களுக்கு கொடுக்கறது இல்லை. அதனால உள்ள ஐநா சபையை உள்ளே போறதில்லை. அந்த மாதிரி நாட்டை கெடுத்து குடிச்சதை வச்சிருக்காங்க. என்ன செய்யணும் இப்ப? அது ஒன்றும் இல்லாத வறுமை நாடுகள் என்ன இருக்குது அங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறான். பணக்காரானதான் உள்ள பூந்துருப்பாங்க ஐநா சபைன்னு. என்ன செய்யணும்? இவர்கள் படையெடுத்து சென்று அந்த குரூப்புக்கு எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டு, ஆயுதம் தாங்கிய குரூப்பு எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு அந்த நாட்டை சீர்படுத்தணும். அப்படி செய்ய யாருக்கும் தயாரா இல்லை. அது யாரு மெனக்கெடுவா? போனா வருமானம் எதுவும் கிடைச்சுன்னு சொன்னா குவைத்து, ஈரான், ஈராக்கு இது மாதிரி வருமானம் உள்ள பூமியா இருந்தா நான் உள்ள போகலாம். வருமானம் இல்லாத பூமி தான் நமக்கு போய் என்ன செய்யறது? எண்ணெய் வயல்கள் இருக்கா இருந்தா உள்ள போகலாம். இதெல்லாம் நமக்கு என்ன வேஸ்ட் அப்படிங்கிட்டு எவனும் போக மாட்டான். இல்லை என்ன செய்யணும்? அந்த நாடுகளை அடிச்சுக்கிறானுங்கன்னா அந்த நாடுகளுக்குள்ள பெரும் இராணுவத்தை அமைச்சு அவரெல்லாம் அடுத்து உருக்கி அந்த மக்களுக்கு முறைப்படியான வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, விவசாயம் செய்ய, தொழில் செய்ய, எதுவுமே செய்ய முடியல. இப்ப அவங்களால எந்த தொழிலுமே செய்ய முடியல. ஆடு மாடு கூட மேய்க்க முடியல. 10 ஆடு வச்சு மேய்ச்சிட்டு இருப்பான், உடனே 10 பேர் வருவான், அடிச்சு போட்டு ஆட்டை கொண்டு போய் அடுத்து நமக்கு உதவுமே அப்படின்னு. அதனால ஆடு மாடு கூட மேய்க்க முடியல. எதற்குமே வேலை செய்ய முடியாம ஆக்கிறான். வெறும் பட்டினிலையும் பசியிலையும் எத்தனை பேர் சாவறாங்க. அப்ப இவர்கள் தங்களுக்கு தாங்கள் இழைத்துக் கொண்ட கொடுமையை தவிர அல்லாஹ் ஜல்ல ஷானஹு யாருக்கும் கொடுமை இழைக்கவில்லை. அல்லாமல் இல்ல அப்படி அதை விட்டா மிச்ச உலகத்துல உள்ள கோடானு கோடி மக்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வித ஆடைகளை கொடுக்குறான். ஒரு காலம் இருந்தது வெறும் பருத்தியில மட்டும்தான், பஞ்சில மட்டும்தான் ஆடைகள். இல்லவே பருத்தி இருந்து பஞ்சு எடுத்து அதுல இருந்தான ஆடைகள். அது மட்டும் இப்ப பத்துமா? இப்ப 700 கோடி பேருக்கு. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? செயற்கையா தயார் பண்ணக்கூடிய செடி கொடிகள், செயற்கையா வரக்கூடிய நூலுக்கு கண்டுபிடிக்கிற முறை கற்றுக் கொடுத்துட்டாங்க. பிளாஸ்டிக்ல இருந்து பல நைலான், நைலக்ஸ், பாலிஸ்ட், லினன் என்னமோ பேர் சொல்றாங்கல்ல, அதை கற்றுக் கொடுத்துட்டான் அல்லாஹ் தஆலா. அப்ப அந்த காலத்துல பஞ்சிலிருந்து எடுக்கப்பட்ட ஆடை ஒண்ணு இருந்துச்சு. இன்னொன்னு ஆடு ஒட்டைகளுடைய முடிகள் இருந்து தயார் பண்ணக்கூடியது ஆடை இருந்து. இப்ப 2 மட்டும் போதுமா? இப்ப பத்தாது. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ப நூற்றுக்கணக்கான முறைகளில் ஆடை தயார் பண்ணும் வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து விட்டான். இப்ப இதெல்லாம் அல்லாஹ்வோட குதிரத் தான். அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சவாதிக்கும் வரீஷா வலிபாஸ் தக்வா ذلك خير ذلك من آيات الله. இவை இந்த ஆடையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உள்ளதா இருக்கும். லஅல்லஹும் யذكرون, அவர்கள் இதை படிப்பினை பெற வேண்டாமா? படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான்.